ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே என் மனசு சொல்லுது. போகும்போது பூஜை ரூம்ல விளக்கேத்தி வச்சுட்டு வேற போயிருக்காங்க. பூஜை ரூம்ல விளக்கேத்தி இருக்கானா? ஏதாவது மங்களகரமான விஷயமா தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல கிரானி, நான் இன்னைக்கு காலையில பூஜை ரூம்ல பார்த்தேன். 2 துண்டு சீட்டு இருந்தது. ஒன்னு சுருட்டின மாதிரி இருந்தது, இன்னொன்னு ஓபன் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது. அந்த பேப்பர்ல பூங்கொடி ஜீவாங்கிற பேர் இருந்துச்சு. அந்த சுருட்டி இருந்த பேப்பர்ல என்ன பேர் இருந்ததுன்னு பாத்தியா? பின்ன பார்க்காம இருப்பேனா? அதுல என்னோட பேர் எழுதிருந்துச்சு. அப்போ சாமி முன்னாடி நீயா இல்ல அந்த பூங்கொடியான்னு சீட்டு எழுதி வச்சு போட்டு பார்த்திருக்கா. அதுல அந்த செம்மறியாடு பேரு வந்திருக்கு. ஆமா கிரானி, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அதான் எனக்கும் பயமா இருக்குன்னு உன்னை பார்க்க வந்தேன். எங்கேயோ பிசிறு தட்டதான் செய்யுது. சாமி, இன்னும் அவரை காணோம். போன் பண்ணி பாத்தீங்களா இல்லையா? போன் பண்ண மேடம், வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. சுவாமி, வீட்ல பூஜை இருக்குன்னு நேத்தே சொல்லிருந்தா நான் வேற யாராவது ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. இப்படி முகூர்த்தத்தை ஒத்துக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? அப்படி இல்ல மேடம், எல்லாருமே தெரிஞ்சவா பழகுனவா, அதனால சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாம போகுது. இத பாருங்க சாமி, எல்லா இடத்துலயும் மீட்டர் போடணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல. உங்களை அங்க அனுப்பிட்டு அவர் இங்க வந்திருக்கணும். இப்ப வந்துருவார் மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி, என்ன கிரானி பண்ணலாம்? சரி, மாயாவதிக்கு போன் பண்ணி அவ எங்க இருக்கா, என்ன பண்றான்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாப்போம். ஒரு போன் பண்ணு. ஓகே கிரானி. The subscriber you have called is currently busy. எங்கேஜ்டா இருக்கு கிரானி. இன்னொரு தடவை ட்ரை பண்ணு. ஓகே. ஹலோ ஹலோ, போன் வேற சரியா வேலையே செய்ய மாட்டேங்கிறது. இந்த போனை வேற மாத்தணும்னு நினைக்கிறேன், மாத்த முடியலையே. சொல்லுங்கம்மா. சாமி, சாமி, ரொம்ப நேரமா நான் உங்களுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்க எடுக்கவே இல்ல. ஒரு பூஜையில இருந்தம்மா. இது பாருங்க சாமி, முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. நீங்க இங்க வராம அங்கேயே இருந்தா இப்படி? உங்களை நம்பித்தானே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கேன். இதோ புறப்பட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். கரெக்ட் டைம்க்கு வந்துருவீங்கல்ல? எதுவும் சொதப்பிட மாட்டீங்களே? அதெல்லாம் சொன்ன மாதிரி கரெக்டா வந்துருவோமா. இதோ கிளம்பிட்டேன், கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். எங்கேஜ்டாவே இருக்கு கிரானி. நீங்க இங்க வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்ல. ஒவ்வொரு செகண்டும் போக போக எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க சாமி. சரிங்கம்மா. பூங்குடி, பூங்குடி. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். பூங்குடி. ஐயரே, என்னம்மா? ஒரு நிமிஷம். இப்போ போன்ல பேசுனது யாரு? மாயா குரூப்ஸ் ஆஃப் எம்டி இருக்காங்க இல்லையா, அந்த மாயாவதி தான் பேசினாங்க. ஆமா, அவங்க எதுக்காக உங்களுக்கு போன் பண்ணாங்க? எல்லாம் விதிதாம்மா, வேற என்னத்த சொல்றது. பகவான் என்ன நினைச்சிருக்கானோ அதுதான் நடக்கும். ஆமா ஆமா ஆமா. பணம் இருந்து என்ன பிரயோஜனம்?
பொன்னியம்மன் கோயில்ல வச்சு சிம்பிளா கல்யாணம் பண்றா. பகவான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி சோதிக்கிறார். சரி, எந்த கோவில கல்யாணம்? போரூர் பொன்னியம்மன் கோயில்ல கல்யாணம் பண்றாமா. எனக்கு டைம் ஆயிடுத்து, நான் உத்தரவு வாங்கிட்டுமா? நான் போய் தான் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி வைக்கணும். ஆமாமா, நீங்க போங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும், போங்க. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேம்மா. கடவுள் அவளுக்கு மட்டும்தான் வழி காட்டுவாரா? நமக்கும் ஸ்பீக்கரை போட வச்சு வழி காட்டிட்டார் பாத்தியா? அந்த சாமியே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிடுச்சு. அது இந்த மாயாவதிக்கு தெரியல. சரி, வண்டி எடு, அந்த ஐயர் பின்னாடி ஃபாலோ பண்ணி போலாம். வா. ஓகே. வணக்கம்மா. வணக்கம். என்ன சாமி இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க? உங்களை பார்த்ததும் தான் எனக்கு போன உசுரே வந்திருக்கு. வாங்க சீக்கிரம் ஆரம்பிங்க. எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லிருக்கேம்மா. போனவன ஆரம்பிச்சிடலாம். வாங்க. சரி, நீங்க போங்க. வா. நமஸ்காரம், வாங்கண்ணா. வணக்கம் வணக்கம். சாமி, நீங்க எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க, நான் போய் பொண்ணை கூட்டிட்டு வரேன். சரிம்மா. பிச்சைக்காரிக்கு வந்த வாழ்வு பாத்தியா? என்ன கிராணி, பட்டு சேலை, ஜுவல்ஸ், மல்லிகை போன ஒரு மார்க்கமா இருக்கா? கல்யாண பொண்ணு இல்ல, அதான் அந்த மாயாவதி இவள அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கா. வா. என்னம்மா? பாரு, காத்துல முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே கலைய போகுது. கல்யாணத்தை பார்த்து ஆசீர்வாதம் பண்றதுக்காக தான் என்ன கூட்டிட்டு வந்தியா கிராணி? அவளை விரட்டி விட்டுட்டு இங்கேயே ஜீவாவை எனக்கு தாலி கட்ட சொல்லு. வெயிட் பண்ணு, கையும் களவுமா பிடிக்கணும். லாஸ்ட் மினிட்ல தான் அட்டாக் பண்ணணும். என்னம்மா, நம்ம என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம்? சும்மா சாமி கும்பிட வந்த மாதிரியும் தெரியல. எனக்கு ஒன்னும் புரியலையேம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு எல்லாம் புரியும். கிராணி, ஜீவா. பாத்தியா, மாப்பிள்ளை கெட்டப்ல பட்டு வேஷ்டி பட்டு சட்டையோட வந்திருக்கான். அவனா ஒரு தடவை கல்யாணத்தை நிறுத்தனா, இன்னைக்கு நாம நிறுத்த போறோம். எத்தனை தடவை தான் இவன் கல்யாணம் நிக்குமோன்னு தெரியல. கிராணி, கிண்டல் பண்றதை விட்டுட்டு ஒருபடி ஏதாச்சும் பண்ணு. ஜீவாவை கழுத்துல தாலிய கட்டிட்டு போறான். என்ன மீறி அவன் தாலி கட்டிடுவானா? நான் இங்க இருக்கும்போது அவனை தாலி கட்ட விட்டுருவேனா? எல்லா தடவையும் நம்ம பிளான் கடைசி நேரத்துல சொதப்புற மாதிரி இந்த தடவையும் சொதப்புனா அவ்வளவுதான் கிராணி. அவங்க கல்யாணமே முடிஞ்சிரும். சுமாரு, யூ டோன்ட் வரி, நான் இருக்கேன்ல. அந்த குரங்கு கழுத்துல ஜீவா தாலி கட்டுறதுக்கு முன்னால 2 உயிர் போகும். என்னம்மா,
ஜீவா சார் பட்டு வேட்டி சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் கூட இல்லையே. இன்னைக்கு விசேஷம் அவனுக்கு தாமா. எதுவும் தோஷம் கழிக்க போறீங்களா? இல்ல, பூங்குடி வா. महागणपतये नमः अनुग्रहेण सर्वाभिष्टदानुग्रहता फलसिद्धिरस्तु ओम शुभकाय नमः ओम एकदन्ताय नमः ओम कविनाय नमः வாங்க. गजकर्णकाय नमः ओम लंबोदराय नमः ओम विकटाय नमः ओम विघ्नराजाय नमः ओम विराजकाय வா. नमः ओम धूमकेतवे नमः ओम சாமி. அந்த மாலையை போட்டுண்டு புள்ளையாண்டனை உட்கார சொல்லுங்க. ஆ, महागणेश्वराय नमः प्रथमानं भवति सदा यत्पुरुषशरेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठति प्रथमानं भवति सदा यत्पुरुषशरेन्द्रिये प्रतिष्ठति மாலை போடு. प्रथमानं भवति सदा यत्पुरुषशरेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति இருக்கட்டும். சுவாமியை முதல்ல வேண்டிட்டு மணியில உட்காரு. உட்காருங்க. ஓம் சுமுகாய நமः ஓம் ஏகதந்தாய நமः ஓம் விநாய நமः ஓம் கஜகர்ணகாய நமः ஓம் லம்போதராய நமः ஓம் விகடாய நமः ஓம் அம்மா, அமாவாசை முடியறதுக்கு முன்னாடி ஜீவா சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுனால பரிகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களாமா? இல்லம்மா, கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணிருக்கேன். பொண்ணு தீபிகா தானே? எங்க தீபிகாவை இன்னும் காணும்? கொஞ்சம் இருமா. கிரானி, ம்? என்ன பேசுறாங்கன்னு கேக்கல. கொஞ்சம் பக்கத்துல போலாமா? சரி, சத்தம் போடாம வா. ஓகே. பேசாத. மணப்பொண்ணை வர சொல்லுங்க. அம்மா, பொண்ணு யாருமா? நீதான். என்னம்மா சொல்றீங்க? பூங்குடி, போம்மா, போய் இந்த கூரைப்புடவையை கட்டிட்டு வா. என்னம்மா சொல்றீங்க? இந்த புடவைய நான் எப்படி கட்டிட்டு வர முடியும்? நான் எப்படி ஜீவா சாரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இது பாருமா, வேற வழி இல்லை. என் மகனோட வாழ்க்கையை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. இதுக்கு மேல லேட் பண்ணா ஜீவாவுக்கு தீபிகாவை நிச்சயம் பண்ணிடுவாங்க. அது நடந்துச்சுன்னா அவனுக்கு பிடிக்காத ஒருத்தியை கட்டி வச்சா அவன் சந்தோஷமா இருப்பானா? நிச்சயமா அவன் அவளோட குடும்பம் நடத்த மாட்டான். அதனாலதான் அதை தடுக்கிறதுக்காகத்தான் நான் இந்த கல்யாணத்தை திடீர்னு ஏற்பாடு பண்ண வேண்டியதா போச்சு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. உனக்கு சம்மதமான்னு கேட்டிருக்கலாமே. இப்படி கடைசி நேரத்துல வந்து சொன்னா என்னமா அர்த்தம்? இது பாரு, நீ என் வார்த்தையை மீற மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் நான் இத ரகசியமா ஏற்பாடு பண்ணேன். என்னம்மா ரகசியமா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? ஜீவா சாருக்கு தெரிஞ்சிருக்கு, கூட வந்த கோபிக்கு தெரிஞ்சிருக்கு, இத நடத்தி வைக்கிற குருக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா
இதுக்கெல்லாம் பொண்ணுன்னு நீங்க முடிவு பண்ண எனக்கு மட்டும் சொல்லல. இது என்னம்மா நியாயம்? இது பாருமா, நான் உன்கிட்ட சொல்லாதது தப்புதான். முன்கூட்டியே சொல்றதுக்கு எனக்கு தைரியம் வரலம்மா. உன்கிட்ட சொன்னா நீ ஒத்துக்க மாட்ட, நீ இங்க வரமாட்டேன்னு நினைச்சுதான் நான் சொல்லல. நான் ஒத்துக்க மாட்டேன்னு உங்க மனசுக்கு பட்டிருந்தோ இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்றதுக்கு உங்களுக்கு எப்படிம்மா மனசு வந்துச்சு? வேற வழியே இல்ல. இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்தே ஆகணும். இல்லம்மா, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, நடக்கவும் கூடாது. மா, எங்களை அவசரப்படுத்திட்டு நீங்களே லேட் பண்ணா எப்படிமா? இங்க பாரு பூங்குடி, நீ மறுத்து பேசாம ஜீவாவையே கல்யாணம் பண்ணிக்க பூங்குடி. நீ பேசாத. உன்னை நான் என் அண்ணன் மாதிரி நினைச்சுதானே பழகுனேன். உனக்கும் அந்த கூட்ட சதியில பங்கு இருக்குல்ல? அவளுக்கே சொல்லாம இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்காக சந்தோஷப்பட முடியாது. திடீர்னு ஃபோர்ஸ் பண்ணி இவ்வளவு உட்கார வச்சு தாலிய கட்டிடானா அவனை கட்டிடுவான். அப்படி நடத்திட்டாங்கன்னா கைவசம் கண் இருக்கே. இது பாருமா, போ, இந்த புடவையை போய் கட்டிட்டு வா. இந்த ஹோம வளர்த்திருக்கிற இந்த நெருப்புல உட்கார சொல்லுங்கம்மா. உங்களுக்காக நான் உட்கார்றேன். ஆனா மனவரையில மட்டும் என்ன தயவு செஞ்சு உட்கார சொல்லாதீங்க. என்னால முடியாது. என்ன பூங்குடி, கல்யாணம் பண்ணா உன் படிப்பு ஸ்பாயில் ஆயிடும். அதுக்கு தானே நீ பயப்படுற? அப்படி எதுவும் ஆகாது பூங்குடி. எங்க அம்மாவோட திருப்திக்காக கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நீ எங்க வீட்டில் கூட இருக்க வேண்டாம். கோபி ரூம்லயோ இல்ல ஹாஸ்டல்லையோ இல்ல உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க போயிரு. நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உன் லட்சியெல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை தொடங்கினா போதும். அது வரைக்கும் நான் உன்னை எந்த வகையிலும் தொந்தரவு பண்ண மாட்டேன். உன் லட்சியத்துக்கும் நான் தடையா இருக்க மாட்டேன். ஆமாம்மா, இது ஒரு நல்ல யோசனை தானே. அப்படியே பண்ணலாம். இந்த புடவையை மாத்தி கட்டிக்கிட்டு வாமா. சேலைய மாத்துற மாதிரி மனச மாத்த முடியாதுமா. உங்க வீட்லயே இருக்க சொன்னாலும் நான் இருக்கேன். ஆனா என்னால கல்யாணம் மட்டும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு என்ன அதுக்கு கட்டாயப்படுத்தாதீங்க. இது பாருமா, இப்போ உன்னை கட்டாயப்படுத்தலைன்னா ஜீவா வாழ்க்கை சிக்கல் ஆயிடும். நீ மத்த யாருக்காகவும் பார்க்க வேணாம். என் மகனுக்காக கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அவன் உன் மேல எவ்வளவு பாசமும் பிரியமும் வச்சிருக்கான். இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்துட்டு அவன் கல்யாணம் நின்னு போனா நல்லாவா இருக்கும்? இங்க பாருமா, சொல்லி காட்டுறேன்னு நினைக்காத. அவன் உனக்காக தன் கௌரவத்தெல்லாம் விட்டுட்டு பால் பாக்கெட் போட்டிருக்கான், சர்வர் வேலை பார்த்திருக்கான். அவ்வளவு தியாகம் பண்ணவனுக்கு நீ இது கூட பண்ணலன்னா எப்படிமா? ஜீவா சார் எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு ஒரு மனுஷியா இருக்கேன்னா அது அவரால தான். எடுத்த முடிவுல உறுதியா இருக்கேன்னா
அதுவும் அவரால தான். அவருக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். எத்தனை ஜீவ சமாதி வேணும்னாலும் இருக்கிறேன். ஆனா என்னால கல்யாணம் மட்டும் பண்ணிக்க முடியாதும்மா.